வணக்கம் நண்பர்களே, வினைத்தொகை வலைக்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் 2 அவைகளிலுமே ஒரு முக்கியமான மசோதா நிறைவேறியது. கனிம வள சட்ட திருத்த மசோதா 2 அவைகளிலுமே அது நிறைவேறிடுச்சு, சட்டமாகிருச்சு. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பிறகு அது சட்டமாக நடைமுறைக்கு வந்துடும். அந்த சட்டம் என்ன சொல்லுது? அந்த சட்டத்தில் மாநிலங்களின் உரிமை பாதிக்கப்படுகிறதா? மாநிலங்களின் உரிமை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த கூட்டாட்சி அமைப்பு குறித்த அதனுடைய அதிகார பகிர்வு குறித்த முக்கியமான கேள்விகளை, தாக்கத்தை இது ஏற்படுத்துகிறதா? இது குறித்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த கனிம வள சட்டம் இது குறித்து இது கடந்து வந்த பாதை, இது ஒரு டைம்லைன்பாங்கள்ல, அது என்னவாகவெல்லாம் நடந்திருக்கிறது, அந்த கனிம வளத்தின் மீதான அந்த சட்டத்தின் மீதான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1957 தான் முதலாக இந்தியாவில் கனிம வள மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் MMDR ஆக்ட் என்ற இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி மாநிலங்களோட எல்லையில் இருக்கிற கனிம வளங்கள் மற்றும் சுரங்கங்கள் இவற்றின் மீது மாநிலங்கள் வரி விதிப்பதற்கான அதிகாரம் உண்டு. அதற்கு எந்த தடையும் இல்லை. இது மாநில பட்டியலின் பிரிவு 50 கீழ் வருது அப்படிங்கிறது தான் அந்த சட்டம் சொல்லியிருக்கு. அதன்படி ஏறத்தாழ 1989 வரைக்கும் அது அப்படி தான் வந்திருக்கு. 1989 இந்தியா சிமெண்ட்ஸ் தொடர்ந்த வழக்கில் அதற்கு எதிராக, அதாவது தனியாக மாநிலங்கள் வரி விதிக்கிறதுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்படுது. அந்த வழக்கை விசாரித்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, ராயல்ட்டி அப்படிங்கிறது ஏற்கனவே அதுவும் ஒரு வரி தான், அதனால் தனியாக மாநிலங்கள் வரி விதிக்க முடியாது கனிம வளங்களுக்கு அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு 2023 இந்த அரசு, பாஜக தலைமையிலான இந்த ஒன்றிய அரசினால் ஒரு சட்ட திருத்தம் இதே கனிம வளத்திற்காக கொண்டு வரப்படுகிறது. அது என்ன அந்த சட்ட திருத்தம்னா, அது ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தம். என்னென்னா, லித்தியம், டைட்டானியம் இது மாதிரி மிக முக்கியமான விலைமதிப்பு மிக்க மூல கனிம வளங்கள். மூல கனிம வளங்கள் அப்படின்னா ஒரு பொருளை தயாரிப்பதற்காக மூலப்பொருளாக, முக்கிய பொருளாக இருக்கக்கூடிய ஒரு கனிம வளம். இதில் இந்த லித்தியம், டைட்டானியம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரியான 6 வகை முக்கியமான பொருள்கள், மூலப்பொருள்கள். இந்த 6 மிக முக்கியமான மூல கனிம பொருள்களையும் அந்த பட்டியலிருந்து ஒன்றிய அரசு நீக்கிடுச்சு. ஏன்னா இந்த மூல கனிம வளங்கள் பட்டியலில் இந்த பொருள்கள்லாம் இருக்கிறதுனால இதை ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இப்போ நிலக்கரி மாதிரி இது சுரங்கம் அமைத்து தோண்ட முடியும். ஆனால் இதை இந்த பட்டியலிருந்து நீக்கினதுனால கார்ப்பரேட் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எளிமையாக இதற்கான இதை தோண்டி எடுக்கிறதுக்கான உரிமைகளை பெற முடியும். அதை வழங்குவதற்கான பிரத்யேக அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு தனக்கே வச்சுக்கிட்டுச்சு இந்த 2023 சட்ட திருத்தத்தின் மூலமாக. 2024ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான உத்தரவை, வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்குகிறது. அந்த வழக்கு மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அப்புறம் அதுக்கும் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதுக்கு இடையில் நடந்த வழக்கு. இதில் நிறைய பிற நிறுவனங்கள் நிறைய உள்ள தங்களை சேர்த்துக்கிட்டாங்க, தங்களையும் மனுதாரராக சேர்த்துருக்காங்க. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. ஏன்னா 9 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்பு அது. 1957 கனிம வள சட்டம் இருக்கு இல்லையா, கனிம வள மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டம் மாநிலங்கள் கனிம வளங்களுக்கு வரி விதிக்கிறதை தடுக்கலை, அதற்கான உரிமையை அனுமதிக்குது. அதனால் மாநிலங்கள் கனிம வளங்களுக்கு வரி விதிக்கலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்குச்சு அந்த வழக்கில். இது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடையில் 1989 ஒரு தீர்ப்பு வழங்கினாங்கல்ல, இந்தியா சிமெண்ட் தொடர்ந்த வழக்கில். அந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட அந்த மாநிலங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவை இந்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரத்து செய்கிறது. அந்த உத்தரவில் இன்னொரு அம்சமும் குறிப்பிடப்படுது. எப்படின்னா, மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் மீது வரி விதிக்க அதிகாரம் இருப்பதால், உரிமை இருப்பதால் 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 முதல் முன்தேதியிட்டே நீங்கள் கனிம வளத்தை நிறுவனங்களிடம், கனிம வளத்திடம் அதன் மீது முன்தேதியிட்டே வரி வசூலித்துக் கொள்ளலாம் மாநிலங்கள், அதற்கு தடை இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்குது. இதுதான் 2024 ஜூலை வரைக்கும் இருந்த நிலை. ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஒன்றிய அரசு மேல்முறையீடு செய்யுது.
இன்றைய இப்போ உள்ள ஒன்றிய அரசு. அந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. தள்ளுபடி பண்ணதுனால என்ன செய்யுது, அடடே என்னடா அது மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசு என்ன செய்கிறாங்கன்னா, கியூரேட் பெட்டிஷன், அதாவது தீங்கு நிற்கும் மனு அல்லது குறை தீர்க்கும் மேல்முறையீட்டு மனு இப்படின்னு அதுக்கு தமிழில் பொருள். அப்படி ஒரு மனுவை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது. இந்த மனு மீதான விசாரணை நிலுவையில் இருக்குது உச்சநீதிமன்றத்தில். ஆனால் இதுக்கு இடையிலேயே இப்போ நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசு கனிம வள சட்டத்தில் முக்கியமான திருத்தங்களை செய்துவிட்டது. இது யாருமே பெருசாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட மாநிலங்கள் அளவில் மிகப்பெரிய விழிப்புணர்வோ எதிர்ப்பு குரலோ இதுக்கு எழவில்லை என்பது தான் பெரிய முக்கியமான நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. சரி, இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுகிறது? புதிய பிரிவு 9D இதை சேர்த்துருக்காங்க. இந்த திருத்தத்தின் மூலமாக சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசின் அனுமதி அல்லது நிபந்தனைகள் இல்லாமல் எந்த ஒரு மாநில அரசும் கனிம வளங்கள் மீதோ கனிம வள நிலங்கள் மீதோ புதிய வரிகளையோ அல்லது செஸ் கட்டணங்களையோ விதிக்கவே கூடாது. இது ஒரு திருத்தம். இன்னொரு திருத்தம் என்ன சொல்லுது, இதுவரை சுரங்கங்களை மட்டுமே ஒழுங்குபடுத்திய ஒன்றிய அரசு இப்போது கனிம வளங்கள் கொண்ட நிலங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. இது ரெண்டும் முக்கியமான திருத்தம். ஒன்று, கனிம வளங்கள் மீது நீங்கள் ஒன்றிய அரசுடைய அனுமதி இல்லாமல் இனிமேல் வரி விதிக்க முடியாது. இன்னொன்று, சுரங்கங்கள் மீது தான் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு இருந்தது, ஒழுங்குமுறை கட்டுப்பாடு. இப்போ நிலத்துக்கு அடியில் இருக்கிற வளங்கள் மீதும் கனிம வளங்கள் மீதும் அதனுடைய கட்டுப்பாட்டின் கரம், அதனுடைய ஆதிக்கம் நீள்கிறது இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக. அப்போ இரண்டு விஷயங்கள் இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஒன்று, ஒரு மாநிலம் தன்னுடைய மண்ணில் இருக்கிற வளத்தின் மீது உரிமை கொண்டாட முடியாத நிலை, அதன் மூலமாக தனக்கே வர வேண்டிய வருவாயை இழக்க வேண்டியது இன்னொரு நிலை. இந்த இரண்டு சட்ட திருத்தங்கள் மூலமாக மாநிலங்களின் உரிமை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, மாநிலங்களுக்கான வருவாய் வழியும் அதற்கான வழியும் ஒரு மிகப்பெரிய வழி. இது கனிம வளங்களின் மீதான கனிம வளங்கள் மூலமாக ஒரு மாநிலத்திற்கு கிடைக்கக்கூடிய வருவாய் என்பது மிக முக்கியமான வழி. இது அப்போவே 1989 இந்தியா சிமெண்ட்ஸுங்கிற நிறுவனம் அதை கண்டுபிடிச்சி அடைச்சிருக்கு. மீண்டும் பல்வேறு ஆண்டு காலத்திற்கு பிறகு 2024 உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வழியாக அது மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை இப்போது இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஒன்றிய அரசு காலி பண்ணிடுச்சு. இதில் சுருக்கமாக 1957 கனிம வள சட்ட திருத்தம் மாநிலங்களுக்கான உரிமையை அனுமதிக்கிறது. இந்த அனுமதியை கனிம வளத்தின் மீது இந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று 1989 இந்தியா சிமெண்ட் என்ற நிறுவனம் வழக்கு தொடர்கிறது. அந்த வழக்கில் மாநிலங்களுக்கு உரிமை இல்லை, ஏற்கனவே ராயல்ட்டின்னு ஒன்று ஒன்றிய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் இதுக்கு மேலே ஒரு வரி தேவையில்லை அப்படின்னு அப்போ அந்த வழக்கில் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பளிச்சிருக்கு. இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கையில் தான் 2024 இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்குது. அதில் என்ன வழங்குது, அந்த 1957 கனிம வள சட்டம் மாநிலங்களுக்கான உரிமையை அனுமதிக்கிறது. கனிம வளங்கள் மீது மாநில அரசுகள் வரி விதிக்கலாம் அப்படின்னு அனுமதி வழங்குது. அதனால் இதற்கு தடை இல்லை, கனிம வளங்கள் மீது நீங்கள் தாராளமாக மாநிலங்கள் வரி விதிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதை எதிர்த்து ஒன்றிய அரசு மேல்முறையீடு செய்யுது. அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுது. மீண்டும் ஒன்றிய அரசு கியூரேட்டிவ், அந்த தீங்கு நீக்குகின்ற மனு, அந்த மனுவை பிரத்யேகமாக தாக்கல் செய்கிறது. அந்த விசாரணை நிலுவையில் இருக்கிற போதே இப்போது இந்த சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். இதுதான் இதில் நடந்திருக்கிற செய்தி. இது எதற்காக இந்த சட்டத்தை திருத்தியிருக்காங்க அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கதவை திறந்து விடுவதற்காக இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது தான் அரசியல் வல்லுநர்களும் மற்ற பொருளாதார வல்லுநர்களும் இந்த கனிம வளம் தொடர்பான இந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஏன்னா பொதுத்துறை நிறுவனம் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு மாநிலத்தில் போய் ஒரு சுரங்கத்தை தோண்ட போனால், ஒன்று அந்த வளம் அந்த மாநிலத்திற்கு உரியது அப்படிங்கிறது ஒரு சாதகமான விஷயம். இன்னொன்று, அங்கே இருக்கிற வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதா, அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிறத பற்றி பொதுத்துறை நிறுவனமாக இருந்தால் அதுகிட்ட நம்ம முறையிட முடியும். ஆனால் ஒரு தனியார் கார்ப்பரேட் நிறுவனம் தான் என்னாகும், தூத்துக்குடியில் நடந்துச்சுல துப்பாக்கி சூடு, அதுதான் நடக்கும். இதுதான் சுருக்கமாக. எந்த உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை பற்றி அறிவே இல்லாமல் உணர்வே இல்லாமல் நாம் அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய கசப்பான உண்மை. இதை பற்றி இது மாதிரி விஷயங்களை யாரும் பேசவே இல்லை. இது இப்போ நீங்கள் அரசியல் தளங்களில் என்ன பேசப்பட்டு, நேற்றெல்லாம் சுதந்திர தினம்
ஒரு அந்த சோசியல் மீடியாவில் என்ன அதிகமாக பகிரப்பட்டது, என்ன பேசப்பட்டதுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு முந்தின நாள் நம்முடைய மாநிலத்தினுடைய முக்கியமான கனிம வளம் தொடர்பான அந்த உரிமை தொடர்பான அந்த வருவாய் தொடர்பான அந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து யாராவது வாயை திறந்தாங்களா? எங்காவது பேசப்பட்டதா? ஏன் பேசப்படவில்லை? இதுதான் இப்போ நம்முடைய கவனத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, மாநில உரிமைகள் என்பது ஒரு கூட்டாட்சி அமைப்பினுடைய அடிப்படையான வேர். அந்த வேரில் வெந்நீர் ஊற்றுகிறது இந்த சட்ட திருத்தம். ஏன்னா உங்களுக்கு இல்லை, எதுவுமே உங்களுக்கு உரிமை இல்லை, எந்த வரியும் உங்களுக்கு இல்லை, எதுலேயும் வரி விதிக்க முடியாது, எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்களாக உங்களுக்கு பார்த்து கொடுப்போம். இதுதான் இப்போ உள்ள நிலைமை. அப்படிங்கும்போது அது ஒரு கூட்டாட்சியாக இருக்காது, அது ஒரு காலனித்துவ ஆட்சியினுடைய மறு வடிவம் தான். இதைத்தான் நம்ம இங்கே கவனிக்கணும். கனிம வள சட்ட திருத்தம் என்பது ஒரு மாநிலம் தன்னுடைய வளத்தை தனக்கு உரிமை கொண்டாட முடியாமல் ஒரு பெரிய தடைச்சுவராக பெருஞ்சுவராக எழுந்து நிற்கிறது. இது குறித்து பொதுவெளியில் அதிகம் வாதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் மீதம் இருக்கின்ற மற்ற உரிமைகளையாவது நாம் பாதுகாக்க முடியும். ஏன்னா ஒரு மண்ணுக்கு அதனுடைய அரசுக்கு முக்கியமான வளம் அப்படிங்கிறது அந்த மண்ணின் கீழ் இருக்கிற நிலக்கரி, தாது, மணல், லித்தியம், இது மாதிரி இதுலேயும் போக டைட்டானியம், அது மாதிரியான ஒரு முக்கியமான மூல கனிம பொருள்களையும் அந்த பட்டியலிருந்து ஒன்றிய அரசு நீக்கிடுச்சு. அதையும் இப்போ தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு வந்து தோண்டி எடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கனிம வளங்கள், ஒரு நாட்டினுடைய கனிம வளங்கள் அந்த மக்களுக்கும் இல்லாமல், அந்த அரசுக்கும் இல்லாமல், சம்பந்தப்பட்ட அரசுகளுக்கும் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்ற ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு வாரி வழங்கப்படுவதா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கு. இது குறித்த வாதங்கள் விரிவாக நடைபெற வேண்டும். மாநில உரிமை என்பது வெறுமனே மேலோட்டமாக வாதிக்கப்பட வேண்டிய செய்தி அல்ல. மாநில உரிமை என்பது இதெல்லாம் சேர்ந்தது தான். இது உங்களுடைய பொருளாதார தற்சார்பை, ஒரு இறையாண்மை இதில் இருக்குது. ஒரு மாநிலத்தின் இறையாண்மை சார்ந்த பொருளாதார கோட்பாடு, பொருளாதார வலிமை இந்த கனிம வளத்தில் இருக்குது. இந்த கனிம வளம் அதன் மீது வரி விதிக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்கிற நிலை இப்போ இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. இது பெரும் கவலைக்குரியது. கூட்டாட்சி என்ற அமைப்பின் அந்த ஒரு அமைப்பையே கேள்விக்கு உட்படுத்துகிற ஒரு சட்டத்திருத்தம் இது என்பதுதான் அரசியல் விமர்சகர்களுடைய முக்கியமான கவலையாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, இது குறித்து விரிவான விவாதமும் கருத்து பரிமாற்றங்களும் தேவை என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பும் விளைவுமாகும். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.